Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்னைக்கு நம்ம சித்து சமையல்ல ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய திணை அரிசி முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல்ல 200 கிராம் அளவுக்கு திணை அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். திணை அரிசியை வந்து நல்லா மிக்ஸில போட்டு பவுடர் பண்ணி அரைச்சு எடுத்துர்க்கேன். அவ்வளவுதான், வறுக்கலாம் செய்யல. இது கூட 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து 50 கிராம் இது கூட 50 கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் உடைச்ச கடலையை கூட நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். சீரகத்துக்கு பதிலாக கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். பட் ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் சாப்பிட்டாங்கன்னா சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் டால்டா கூட சேர்த்து பண்ணலாம். டால்டா சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும், முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை வந்து கையில் வச்சு நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. நல்லா எனக்கு 1 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருந்தது, அதாவது 100 ml தண்ணி கரெக்டாக வந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க, மாவு வந்து காயாமல் இருக்கு. நான் இந்த மாதிரி ஸ்டார் சைஸில் இருக்க முறுக்காச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி முறுக்கு செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி முறுக்காச்சி எடுத்துக்கோங்க. முறுக்காச்சி உள்ளே வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சோண்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கொள்ளலில் வந்து நீங்கள் மாவு வச்சு நீங்கள் முறுக்கு சுற்றலாம். இதை வந்து ஒரு கரண்டிலையோ இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் கவர்லையோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பொறுமையாக சுற்றுங்க. ஒருவேளை உங்களுக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தாலோ அப்படி இல்லைன்னா வந்து உடஞ்சி வந்தாலோ மாவுக்கு தண்ணி பத்தலைன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் ஊற்றினீங்கன்னா கரெக்டாக வந்துடும். அந்த கார்னரில் கடைசியாக முடிக்கும் போது அதை வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க இதோட. அப்படி இல்லைன்னா வந்து அது பிரிஞ்சு வந்துடும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சான்னு சொல்லி பார்க்குறதுக்கு கொஞ்சோண்டு மாவு உள்ளே போட்டு பார்க்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்தோன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து ஒவ்வொரு முறுக்காக நம்ம உள்ளே போட்டு சுட்டு எடுத்துடலாம். இது செய்யும்போது ஃப்ளேம் வந்து நீங்கள் சிம்மில் வச்சே பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு முறுக்கு நம்ம சுற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கருகிரும் இன்னொரு முறுக்கு நம்ம போட்டு எடுக்கிறதுக்குள்ளே. ஸோ அதனால் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சே பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 சைடு திருப்பி போட்டு நல்லா 2 சைடு பொன்னிறமாக வந்த உடனே நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம திணை அரிசி முறுக்கு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான ஒரு வீடியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.